ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஆல் செட் டிசிபி. ஸோ கொஞ்ச நாளுக்கு மேலே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹோண்டா சிட்டிக்கு போலீஸ் வந்து ஃபைன் போட்டாங்க ஃபார் இந்த நம்பர் பிளேட்டுக்காக. இது கம்பெனிலேருந்து அந்த நம்பர் பிளேட்டு தான், ஸ்டீல் நம்பர் பிளேட்டு தான், எம்போஸ் நம்பர் பிளேட்டு தான், பட் ஸ்டில் இது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டாங்க. 500 பே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மாட்டினா 1500 சொன்னாங்க. ஸோ நமக்கு வேறு ஆப்ஷன் எல்லாம் மாற்றி தான் ஆகணும். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஐஎன்டி பிளேட்டும் கம்பல்சரின்னு சொல்ல போகிறாங்க. அது எப்போன்னு தெரியாது. ஸோ அப்பயும் நம்ம திரும்பி நம்பர் பிளேட் மாற்றி தான் ஆகணும். இப்போதைக்கு இது 2011 மாடல்ன்றதால நமக்கு ஐஎன்டி பிளேட்லாம் கிடைக்கல. ஸோ அட்லீஸ்ட் கவர்மெண்ட் அப்ரூவ் நம்பர் பிளேட் என்னன்றதை கேட்டபோது கடையிலலாம் 1000 இஷ்டத்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஹோண்டாலே திரும்பி கேட்டு அங்கே அவங்களே வந்துட்டு இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க. அங்கேருந்து வாங்கி கொரியர் பண்ணி வாங்கி நம்மளே மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுட்டு திரும்பி அது கவர்மெண்ட் அப்ரூவ்ல என்னன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நம்பர் பிளேட்டை நம்மளே கழட்டுறோம். ரியர் கழட்டுறதுக்கு 10mm ஸ்பேனர் தேவைப்படுது. ஃப்ரண்ட்டுக்கு நார்மல் ஸ்க்ரூ தான். ஸோ இது வேலை ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் என்ன, இதை கழட்டிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மட்டும், அதாவது நம்ம வாங்கின புது நம்பர் பிளேட்டுக்கு மட்டும் ட்ரில் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் உங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சுன்னா வேலை ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரியர் 2 பிளேட்டுமே நம்ம கழட்டியாச்சு. ஸோ இதை நம்ம பழைய நம்பர் பிளேட், நான் சொன்ன மாதிரி ஸ்டீல் தான், எம்போஸ்ட் தான், பட் ஸ்டில் இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. இதான் நமக்கு வந்த புது நம்பர் பிளேட்ஸு. ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கணும். ஸோ ரெண்டும் ஒரே சைஸில் இருக்குது. பழசும் பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரே சைஸாக தான் இருக்குது, 500/120 mm. பட் நம்பர் சேம் சைஸில் இல்லை போல், அதுதான் அவுட் ஆஃப் லீகல்னு நினைக்கிறேன். எனிவே, ஸோ இப்போ நம்ம ட்ரில் பண்ணணும் கரெக்டாக சென்டராக வச்சு. அது எப்படி போடுறதுன்னு யோசிச்சு டேப் வச்சுலாம் அளந்து பார்த்தோம். ஆனால் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ நம்மளே ஒரு சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு பழைய நம்பர் பிளேட்டில் எங்கே ஹோல்ஸ் இருக்கோ அந்த ஹோல்ஸை மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் போர்ட் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இது பார்த்தா ரொம்ப கீழே போட்ட மாதிரி இருக்கா. ஸோ அதுதான் நம்ம தான் சூஸ் பண்ணணும் கரெக்டாக எங்கே வைக்கிறதுன்றத. ஓகே, ஸோ இப்போது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா 4mm பிட் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஓட்டை போட்டுக்கோங்க. பட் ஆக்சுவலாக நமக்கு தேவை 6mm ஹோல் தான். பட் ஒரு சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு 4mm சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு பொசிஷன் கரெக்டாக இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு 6mm போட்டிங்கனாக்கா டென்ஷனுக்கே வேலை இல்லை. ஏன்னா இது ஒன்ஸ் வேஸ்ட்டாக போச்சுன்னா திரும்பி ஃப்ரெஷ்ஷாக நம்ம திரும்பி வாங்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ட்ரில் பண்ணும்போது எப்பவுமே கீழே ஒரு 3-4 லேயர் அட்டை கண்டிப்பாக வச்சுருங்க. இல்லைன்னா அது நம்ம தரையை ஃபுல்லாக தேய்த்துரும், இல்லைன்னா ஸ்க்ராட்சாவது போட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4mmல ஒட்டை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சக் பிட்டை மாற்றணும். நான் சொன்ன மாதிரி 6mm நம்ம போடணும். இதான் 6mm பிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டாச்சு. இப்போது நம்மள்ட்ட இருக்க நெட்டு, ஸோ இந்த நெட்டு வந்து கரெக்டாக அதில் போய் சீட் ஆகுதான்றதை பார்க்கணும். கரெக்டாக சீட் ஆகிடுச்சு. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றினா கரெக்டாக உள்ளே போயிடுது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரியருக்கு போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே ப்ராசஸ் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம பண்ணணும். இன்னொரு பிளேட் இருக்கா, அதே மாதிரி இதுலேயும் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது பழைய நம்பர் பிளேட் வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான். அந்த பழசு மேலேயே வச்சுட்டு அதே மாதிரி 4mm ட்ரில் பிட் வச்சு ஒரு ஹோல், சக் வச்சாச்சு. அட்டை மேண்டட்ரி சொன்ன மாதிரியே, இல்லைன்னா நம்ம தர ஃபுல்லாக காலி. இது ட்ரில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸில் ட்ரில் பண்ணி விட்ருவோம். சின்ன ஒர்க்கு தான்.
முடிஞ்சு. அது ஸ்டீல் ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் நழுவி வரும். நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக பிடிச்சிங்கன்னா ஓட்ட போட்டுரும், அவ்வளோதான், போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடு நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இதை கழட்டிட்டு 6 mm வச்சு ப்ராப்பராக நம்ம நட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓட்டை. அவ்வளோதான். இந்த சைட்லேயும் ஏன்னா இங்கே 4ல் தான் போட்டோம், 6ல் போடலை. இப்போ இந்த சைடும் போட்டுருவோம். வலிக்கிட்டு ஓடுது, ஸோ அதான் கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. டன், போட்டாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 நம்பர் பிளேட்டுமே நம்ம கிட்ட ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு இது நெட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வண்டியில் எடுத்து போய் மாட்டிடலாம். ஸோ வண்டிகிட்ட வந்தாச்சு. இப்போ தான் நமக்கு சான்ஸு ஃபுல்லாக தொடச்சிட்டு, முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஸ்டிக்கர் ஏதோ ஒட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிச்சுட்டு நம்மளும் இப்போது டபுள் சைட் டேப்பும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கம்பெனியில் வரும்போதே அப்படி பண்ணுறான்ற போது நம்மளும் அதே மாதிரி பண்ணிக்கிறது சேஃபு. இது எவ்வளோ எடுத்தாலும் வர மாட்டேங்குது. மேபி ஏதாவது வச்சு ஊற வச்சு தான் எடுக்கணும். பட் இப்போதைக்கு நான் நம்பர் பிளேட் டேரெக்டாக மாட்டுறேன். ஸோ பொசிஷன் ப்ராப்பராக இருக்குது, பர்ஃபெக்ட் சென்டராக இருக்குது. டபுள் சைட் டேப் சொன்ன மாதிரி வச்சாச்சு. ஒரு 3 இடத்துல 2 கார்னர் அப்புறம் சென்டரில் ஜஸ்ட்டு வச்சு பார்ப்போம். ஏன்னா அது எந்த லெவலில் பழசு மாதிரி சீட் ஆகும்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம வைக்கிறத வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். எந்த சைடு ஓட்டுதோ ஓட்டிட்டு போட்டோம். ஏன்னா நம்ம அதை அழுத்தணுன்ற காலத்தை போய் பிளேட் வளர்ந்துடக்கூடாது. ஓகே, ஸ்க்ரூ ப்ராப்பராக உள்ளே போயிடுச்சு. இந்த ஸ்க்ரூ உள்ளே போயிடுச்சு. கரெக்டாக பொசிஷனில் வச்சு அதில் வச்சு 2 திருவிட்டு நெட்டை போட்டு முடிக்கிற வேண்டியதான். முன்னாடி சொன்ன மாதிரி 10 mm ஸ்பேனர். ஸோ என்கிட்ட டி ஸ்பேனரே இருக்குது 10 mm, பைக்குக்கு சர்வீஸ் பண்ண வச்சுருந்தது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் போச்சு கழட்டி மாட்டுறதும். அது கரெக்டாக சீட் ஆக மாட்டேங்குது. எனவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பினா போயிடும். டன், அவ்வளோதான். இப்போ ஸ்பேனர் வச்சு ஒரு டைட்டு. அந்த டபுள் சைட் டேப்பும் சென்டரில் மட்டும் தான் ஒட்டுச்சு, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒட்டல. பட் எனிவே பரவாயில்ல. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன மாதிரி நார்மல் நட்டு தான், ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலே தாராளமாக போதும். அவ்வளோதான் அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ தாங்க, இதோட நம்பர் பிளேட் இஷ்யூ முடிஞ்சு. நீங்களும் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க. கம்பெனி பிளேட்டாகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குது, மாற்றிடுங்க, அதான் சேஃபு. அவ்வளோதாங்க. ஸோ மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.